ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 145 சங்கீதம் முதல் 13 வசனங்கள். சங்கீதம் 145 முதல் 13 வசனங்கள். தியான வசனம் 10 வசனம். 145:10. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சகல பரிசுத்தவான்களின் திருநாளாக ஆசரிக்கப்படுகிறது திருச்சபை. அப்படி என்றால் பரிசுத்தவான்கள் யார்? ஜெப புஸ்தகத்திலே பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் குறிக்கப்படுகின்றன. அந்த திருநாளுக்கான சுருக்க ஜெபங்கள் சொல்லப்படுகின்றன. ஒருவேளை அந்த ஜெப புஸ்தகத்திலே குறிப்பிடப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் பரிசுத்தவான்களா? யார் பரிசுத்தவான்கள்? இங்கு நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை நம்மை விட்டு கடந்து சென்றவர்கள் மாத்திரம் பரிசுத்தவான்கள் என்று அநேகருடைய மனதிலே அந்த எண்ணம் உருவாகிறது. மரித்தவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே பவுலடிகளார் திருச்சபைக்கு கடிதங்களை எழுதுகின்ற பொழுது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள் உங்களை விசாரிக்கிறார்கள், உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்பதாக சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள் என்றால் பாவம் கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தருக்காய் வாழ்பவர்கள். பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்பதாக அவர் சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்களை வாழ்த்துகிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு சில காரியங்கள் இந்த நாளிலே பரிசுத்தவான் யார் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, இங்கே சூரியனுக்கு ஒப்பிடப்படுகிறவர்கள் பரிசுத்தவான்கள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பார்ப்போம் என்றால், கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக்கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல் இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ, ஆம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள்? பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். சூரியனுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். உதிக்கின்ற சூரியன், ஒரு புதிய ஆரம்பம், இல்லை என்றால் ஒரு விடியல் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது. பிரகாசிக்கின்ற ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிக்க தகுந்த நிருபங்களாக அவர்களை வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்கள். பரிசுத்தவான்கள் யார்? வெளிச்சம் கொடுக்கிறவர்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆம், நீயும் நானும் பரிசுத்தவான், வெளிச்சம் கொடுக்க வேண்டும். இருளுள்ள உலகத்திலே சுடர்களாக ஜொலிக்கும்படியாக உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிக்க தகுந்த நிருபமாக வைத்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரி, நீ உலகிற்கு வெளிச்சமாய் இருக்கிறாயா? இல்லை என்றால் இன்னும் இருளுக்குள்ளாகவே நீ இருக்கிறாயா? இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தவன் பரிசுத்தவான். அந்த இருளான மக்களுடைய மத்தியிலே வெளிச்சத்தை கொண்டு செல்கிறவன் பரிசுத்தவான். நீ பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கும் எனக்கும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய பரிசுத்தவான் என்றால் யார்? மரத்திற்கு ஒப்பிடப்படுகிறவன். மரத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்கள் என்றால் மரத்திற்கு 2 பகுதிகள் உண்டு. முதல் பாகம் கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு பாகம், அவுட்வேர்ட் லைஃப். இரண்டாவது பாகம் கண்ணுக்கு தோன்றாத ஒரு பாகம், த இன்வர்ட் லைஃப். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் மரத்திற்கு ஒப்பிடப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், இருளிலிருந்து வெளிச்சத்திற்குள்ளாக வந்தவர்கள் பரிசுத்தவான்களாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பகுதி, கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதி. பரிசுத்தவான்கள் அவர்களுடைய அந்தரங்க ஜீவியத்திலேயும் வெளியரங்கமான ஜீவியத்திலேயும் தேவனோடு உறவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மரம் கீழே கண்ணுக்கு தெரியாத பகுதி, அது ஆழமாக இருக்கின்ற பொழுது வெளியே கண்ணுக்கு தெரிகிற பகுதி கனிகளால் நிறைந்திருக்கும், இலைதழைகளால் நிறைந்திருக்கும், பயனுள்ளதாக பலனுள்ளதாக அது இருக்கும். இந்த உறவைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மரமாக நீயும் நானும் நம்முடைய வேர்கள் ஆழமாக தேவனுக்குள்ளாக வேர்விட்டதாக இருக்க வேண்டும். வெளியரங்கமான வாழ்க்கையிலே தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவரோடு உள்ள தனிப்பட்ட அந்த உறவானது தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும்.
தேவன் பிரியப்படுகிற ஒரு உறவாக இருக்க வேண்டும். ஆம், தினசரி வேத வாசிப்பு, ஜெபம், தினசரி தியானம், தினசரி ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் நடக்கின்ற ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவரோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது? தினசரி நீ அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறாயா? மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அவள் அமர்ந்திருந்தால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆம், இதுதான் ஆழமான ஒரு வாழ்க்கை. நீ ஆண்டவருடைய சமூகத்திலே அந்தரங்கத்திலே காணுகின்ற உன் பிதாவினிடத்திலே அந்தரங்கமாய் நீ உன் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற அவருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து உன் அந்தரங்க வாழ்க்கையை சரி செய்து தேவனோடு உள்ள உறவிலே நீ அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகின்ற பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இலைதலை உள்ளவனாக மாத்திரமல்ல, கனியும் உள்ளவனாக இருப்பாய். இல்லை என்றால், பரிசுத்தம் அலங்காரம் இல்லை என்றால், பரிசுத்தமான ஆண்டவரோடு உள்ள தொடர்பு இல்லை என்றால், ஒரு மாய்மாலமான ஒரு அத்திமரத்தைப் போல இலைகள் மாத்திரம் தவிர வேறு ஒன்றும் அங்கு காணப்பட முடியாது. நீங்களும் நானும் நற்கந்தமான மலர்களாக, மதுரமான ஆவியின் கனி உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவரோடு உள்ள அந்தரங்க ஜீவியம் சரியில்லை என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் நற்கந்தமான மலராக அல்ல, துர்க்கந்த வீசக்கூடிய, சகிக்கக்கூடாத ஒரு மலராக, உண்ணக்கூடாத ஒரு கனியுடைய ஒரு மரமாக நான் காணப்படுவேன். என்னுடைய கனி பயனுள்ள கனியாக இருக்க வேண்டும். என்னுடைய மலர் நற்கந்த வீசக்கூடியதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பரிசுத்தவான்கள் யார்? அவர்கள் கழுகுக்கு ஒப்பிடப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். கழுகுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நான் பார்ப்போம் என்றால் 40வது அதிகாரம் 31வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆம், பலனுடையவர்கள், கழுகுக்கு ஒத்த பலனை உடையவர்கள். இந்த கழுகு உயர உயர சென்று மிக உயர்ந்த இடத்திலே கூடு கட்டக்கூடியது. ஆம் தேவப்பிள்ளையே, நீ நானும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவானாக, ஒளி வீசுகிறவனாக, கனி கொடுக்கிற மரமாக நாம் காணப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் உயரத்தில் இருக்க வேண்டும். பரலோக சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். என்னை இழுக்கும் சக்தி பரலோகமாக இருக்க வேண்டும். நான் கட்டுகின்ற கூடு பரிசுத்த அந்த பலனுள்ள நகரமாகிய தேவனுடைய பரலோகத்திலே நான் கட்டக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே அசுசிகளை கடந்து உயரமாய் நான் பறந்து செல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். கழுகு மிக உயரமாய் பறந்து செல்லும். என்னுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த எண்ணங்கள், தேவனுக்கேற்ற சிந்தைகள், ஆத்துமா அழிவிலிருந்து ஆத்துமாக்கள் மீட்கப்பட வேண்டிய தெய்வ சிந்தனை என்னிடத்திலே உண்டா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த கழுகு தன்னுடைய பலவீனத்தின் நேரத்திலே அது என்ன செய்யும்? அங்கே உயர்ந்த ஒரு பாறையில் ஏறி அமர்ந்து சூரியனை நோக்கி தன்னுடைய கண்களை ஏறெடுத்து கொண்டிருக்கும். பலனிழந்து இருக்கிற அந்த கழுகானது தன்னுடைய செட்டைகளை எல்லாம் அப்படியே விட்டு அது என்ன செய்யும்? சூரியனை நோக்கி காத்திருக்கும். சூரியனாலே பலனடைந்து அது திரும்பவுமாக வால வயதுடைய கழுகை போல வால வயதுடையது என்று பார்க்கிறோம். மிகவும் நேர்த்தியாக பலனை பெற்றுக்கொண்ட அந்த கழுகாக மறுபடியும் உயர அது இழுத்து செல்லும். உன் பார்வை பரமனில் இருக்கிறதா? உன் கண்கள் கர்த்தரை நோக்கியதாக இருக்கிறதா? கர்த்தரை நோக்கின கண்களுடையவனாகிய நீ, கர்த்தரிடத்தையும் நான் நோக்குகிறேன், உலகத்தை நோக்குகிறேன் என்று சொல்லி உலக பிரகாரமான முயற்சிகளிலே நீ ஈடுபடுவாய் என்றால் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய முகத்தை நோக்குகிற நீ, கர்த்தருடைய கண்களை காண்கிற நீ, உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் தூரமாக்கி போட்டு தேவனுடைய வேலைக்கு காத்திரு. உன் பார்வையை இழுக்கும் சக்தி எதுவாக இருக்கிறது? கட்டப்பட்டுள்ளவனாய் இருக்கிறாயோ அதை தரித்து போடுவதற்கு ஆண்டவருக்கு நீ இடம் கொடு. நிறைவாக, பரிசுத்தவான் என்றால் யாருக்கு ஒப்பிடப்படுகிறார்கள்? 42ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நீரோடையை தேடுகின்ற ஒரு மானாக பரிசுத்தவான் இருக்க வேண்டும். நீரோடையை தேடுகின்ற ஒரு மான். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நானும் எப்படி இருக்கிறோம்? நீ நானும் நீரோடையை தேடுகிறவர்களாக
நீரோடை என்று சொல்லுகின்ற பொழுது மான் எவ்விதமாய் நீரோடையை தேடுகிறதோ அதை போல ஜீவ வசனமாகிய நீரோடையை நீ நானும் தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? சற்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். 63ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். 63:1, தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அவனுடைய வாஞ்சை, அவனுடைய தவனம், அவனுடைய தாகம், அவனுடைய தேட்டம், நாட்டம் எல்லாம் தேவனாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு இந்த தாகம் உண்டா? ஆலய வாஞ்சை உண்டா? உயர்ந்த இடத்தில் நிற்கும் மேலான அந்த சிந்தை உடையவனாக நீ இருக்கிறாயா? மானானது உயர்ந்த இடத்திலே நிற்கும். அது வேகமாக செல்லக்கூடியது. அது பள்ளங்களை தாண்டி செல்லக்கூடியது. உன்னை இழுக்கும் பள்ளங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை தாண்டி செல்லும் பலனை ஆண்டவரிடத்திலே கேள். நீ நானும் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தவான் என்றால் அவன் இருளிலிருந்து வெளிச்சத்திற்குள்ளாக வந்து வெளிச்சம் கொடுக்கிறவன். அவன் உள்ளான வாழ்க்கையிலே தேவனோடு நல்லுறவு கொண்டு வெளிப்படையான வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு தேவனை வெளிப்படுத்தக்கூடியவனாக கனிவுள்ளவனாக காணப்படுகிறவன். அவன் தேவனை மாத்திரம் நோக்கி உயரமும் உன்னதமான அந்த மேலான தேசத்தை வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறவன். அவன் மானை போல தேட்டம் நாட்டம் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவன் மேலுள்ள பசி தாகமுடையவனாக அவன் இருக்கக்கூடியவன். இவன்தான் பரிசுத்தவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தவான்களோடு கூட நாமும் கூட இணைக்கப்பட்டவர்களாக இன்று நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக தேவனுக்கு மகிமையான ஊழியத்தை செய்கிறவர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, சகல பரிசுத்தவான்களை குறித்து நாங்கள் திருச்சபையிலே சிந்திக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள் என்பதை மறவாது, பரிசுத்தவானாக நான் இருளிலிருந்து நீக்கப்பட்டவனாக வெளிப்படுத்தப்பட்டவனாக இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவனாக, ஆண்டவரை கனியுள்ள வாழ்க்கை கொடுக்கிற ஒரு மரத்தை போல் இருக்கிறவனாக, அப்பா நான் கழுகை போல மேலான சிந்தை உடையவனாக என் ஆண்டவரை தேடுகின்ற அந்த அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் மானை போல நான் வாஞ்சை தவனமாக இருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.